தோழமையில் இருந்த சஹாபாக்கள் நபித்தோழர்களில் ஒருவர் கூட இந்த வழிகட்ட கூட்டங்களில் இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா உங்களுக்கு? புரியல? ஹாரிஜியான ஒரு கூட்டம் போடுச்சுல, யாராவது ஒரு சஹாபி அதுல இருந்தாரா? முஅ்தஸிலா சென்றார்களே, முஅ்தஸிலா என்றால் தர்க்கங்களை அடிப்படையாக வைத்து இறையியலை பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நிர்ணயம் செய்பவர்கள். முர்ஜியா, கதரியா, ஜப்ரியா, ஜஹ்மியா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள். இப்படி தோன்றிய எந்த ஒரு வழிகட்ட கூட்டமாக இருக்கட்டும், அவர்களில் யாருக்கும் ஒரு சஹாபி கூட உஸ்தாதாக இல்லை. எந்த ஒரு சஹாபியும் அந்த கூட்டத்தில் இல்லை. மார்க்கத்தை அவர்கள் சஹாபாக்களிடமிருந்து படித்திருக்கவில்லை. சஹாபாக்களுடைய தோழமையை, நட்பை அவர்கள் எடுக்கவில்லை, தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் தன் சுய விருப்பத்தோடு மார்க்கத்தை தெரிந்து கொண்டு, புரிஞ்சுங்களா நான் சொன்ன வித்தியாசம்? இப்ப ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? மார்க்கத்தை தெரிவது என்பது வேறு, மார்க்கத்தை கற்பது என்பது வேறு. இப்படி தெரிந்து கொண்டு தன்னுடைய சுய புத்திகளுக்கு ஏற்ப அவர்கள் மார்க்கத்தை சிந்தித்து தத்துவங்களின் அடிப்படையில் கொள்கைகளை உருவாக்கி கொண்டவர்கள். பிறகு அதற்கேற்ப குர்ஆன் ஹதீஸை வளைத்தவர்கள். வித்தியாசம் புரியுதா இல்லையா? ஆகவேதான் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உலமாக்கள் ஏன் சஹாபாக்கள் அவர்களை முன்வைக்க வேண்டும், ஏன் சஹாபாக்களின் புரிதலின் அடிப்படையில் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், சஹாபாக்களிலே யாரும் வழிகட்ட கூட்டத்தில் சேரவில்லை. வழிகட்ட கூட்டத்தில் உள்ள யாரும் சஹாபாக்களுடைய நட்பிலிருந்து மார்க்கத்தை படித்தவர்கள் இல்லை. சஹாபாக்களை தனது ஆசிரியர்களாக எடுத்துக்கொண்டவர்